பணித்துளிகள் மார்ச் 8, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். தியான வசனம் உபாகமம் 10:13. கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இன்றைய பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி யாராக இருந்தாலும் ஒருவர் மற்றவரிடத்துல எதையாகிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்த்தது கிடைக்காத போது மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாகிறாங்க. ஒரு பெற்றோர் தங்களது 15 வயது மகனிடம் எதிர்பார்ப்பது நல்ல நடத்தை, பெரியோர் சொல் கேட்பது, நன்றாக படிப்பது, படித்து நல்ல வேலை செய்வது, பிறகு திருமணம், தாங்கள் வயதாகும் போது அவங்களை பராமரிப்பது என்று பல எதிர்பார்ப்புகளை வைத்திருக்காங்க. இன்றைய நாட்களிலே எதிர்பார்ப்பது கிடைக்கிறதா? கேள்விக்குறியாக தான் இருக்கு. வேதத்திலிருந்து சில உதாரணங்களை பார்ப்போம். லூக்கா 17:18 நமக்கு நன்கு தெரிந்த சம்பவம் உள்ளது. இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஆனா ஒருவன் மாத்திரம் வந்து தேவனை மகிமைப்படுத்தினான், அவருக்கு நன்றி தெரிவித்தான். ஆனா இயேசுவோ எல்லாரையும் எதிர்பார்த்தார். அதனாலதான் மற்ற 9 பேர் எங்கே என்றார். மத்தேயு 26:40 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று இயேசு சுவாமி தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறாங்க. நம் தேவன் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்த இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபித்து விட்டு வந்தபோது அவருடைய சீஷர்கள் நித்திரை மயக்கமா இருந்தாங்க. அப்போ அந்த கேள்வியை கேட்கிறாங்க. இன்றைய நாளிலும் தேவன் உங்களிடத்திலும் இருந்து என்னிடத்திலும் இருந்து அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று மீகா 6:8 வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டும் ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பு நம்மால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதனால ஞானமுள்ளவர்களாய் எச்சரிக்கையா இருந்து தீமையை விட்டு விலகி தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலோடு தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவனிடத்திலும் சக மனிதர்களிடத்திலும் அன்பு கூர்ந்து தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். அப்படி நாம் செய்யும் போது இயேசுவின் அன்பு பரிபூர்ணமாய் நம்மேல் பொழியும்படி ஆவியானவர் நடத்துவார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.